எல்லாத்துக்கும் தெரியாது, என்ன ரேட்டுன்னு தெரியாது. நம்ம சொன்னால் மட்டுமே அவங்க ஏற்றுக்கோம், ஒருத்தர் புரிஞ்சிக்காது. நாங்கள் வந்து சொல்லணும், ஒருத்தர் கேட்ட கம்மியாக இருக்கு, இடத்துல கம்மியாக இருக்கு மேடம். ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஐட்டம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மக்கள் கடைக்கு வந்தாங்கன்னா என்ன சொல்கிறாங்க? சார் ரேட்டு நான் மாற்றிட்டு மக்கள் கடைக்கு வந்தாங்கன்னா என்ன சொல்கிறாங்க? வந்து ரேட்டு கம்மியாக இருக்குன்னு கேட்பாங்க. அது நான் ரேட்டு கம்மியாக இருக்கிறத மட்டும் சொல்லிட மாட்டேன். இப்போ ரேட்டில் ஒரு ரூபா கம்மியாக இருக்குது, விஜய் இடத்துல வந்து பள்ளியில் 3 ரூபா கம்மியாக இருக்குது, பட்டில் 7 ரூபா. அந்த ஒவ்வொரு பொருளுக்கு உள்ள கம்மியாக ரேட்டை மட்டும் சொல்லுவாங்க. எவ்வளோ கம்மியாக இருக்குது அது சொல்லிடுவோம். அதை கணக்கு பண்ணி தான் பில்லிங் போடுறோம். வராங்க மெசேஜ் பண்ணணும். எல்லாத்துக்கும் தெரியாது, என்ன ரேட்டுன்னு தெரியாது. நம்ம சொன்னால் மட்டுமே அவங்க ஏற்றுக்கோம், ஒருத்தர் புரிஞ்சிக்காது. நாங்கள் வந்து சொல்லணும், ஒருத்தர் கேட்ட கம்மியாக இருக்கு, இடத்துல கம்மியாக இருக்கு மேடம், இதெல்லாம் கம்மியாக இருக்குன்னு எல்லாருமே அப்படி கேட்கறதில்ல. ஒருத்தர் வந்து கேட்பாங்க, ஒருத்தர் அப்படியே கமெண்ட் போயிடுவாங்க. கேட்கறவங்க மட்டும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கம்மியாக இருக்கு, கேக்கு கம்மியாக இருக்கு. கடையில் எந்த ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஐட்டம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிஸ்கெட்டு கேக் ஐட்டம் அந்த ரேட்டு அந்த கேக் ஐட்டம் தான் இருக்கும். அந்த இதெல்லாம் இருக்கும். பலத்துக்கு சொல்லி தான் கொடுப்போம். இருந்தாலும் இது டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம் கூட இருக்கும். ரெஸ்டாரண்ட் வந்து எல்லாமே விஜய் இடத்துல வந்து கூல் ட்ரிங்க்ஸில் வாட்டர் கேன் பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. முதல்ல இருந்ததோட இப்போ ரன் பண்ண முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.